ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஆன்லைன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மை பாரத் போர்ட்டல்ல போயிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தா எப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம், லாஸ்ட் 2 வீடியோ. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துங்க. இல்லை என்னோட யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னாலே அந்த மை பாரத் போர்ட்டல்ஸ் அந்த இது இருக்கும் உங்களுக்கு, நீங்க அதை போய் பார்த்துக்கலாம் நீங்க. இப்போ எப்படி வந்து நம்ம இமேஜ் அப்லோட் பண்றது, அந்த ஈவெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அந்த ஈவெண்ட்டை போய் அட்டனும் பண்ணியாச்சு. எப்படி நம்ம இமேஜ் நம்ம அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் நம்ம. இப்போ நம்ம ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் நம்ம. நம்ம இன்னும் அதை நாளைக்கு தான் போய் நம்ம அட்டன் பண்ண போறோம் நம்ம. இப்போ அதே மாதிரி இந்த சைட்ல வாலண்டியர் ஃபார் பாரத், அதுக்கு எப்படி நம்ம ஈவெண்ட் எப்படி அப்ளை பண்ண போனோமோ அதே தான் வாலண்டியர் ஃபார் பாரத். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம சென்னை நம்ம கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஆர் அப்கமிங் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு இது மாதிரி வரும் உங்களுக்கு. சென்னை, தமிழ்நாடு, சென்னை வந்துருச்சு. அப்கமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட், மை ஈவெண்ட். நீங்க அப்ளை பண்ணதுனால இது மை ஈவெண்ட்ல வந்துருச்சு. மை ஈவெண்ட்ல நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க நீங்க. அதனால இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நம்ம போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம. போட்டோ எடுத்துட்டு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈவெண்ட் கேலரின்னு இருக்குது பாத்தீங்களா. இந்த ஈவெண்ட் கேலரி ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர். அதாவது யாரு கண்டக்ட் பண்றாங்களோ, எந்த காலேஜ் கண்டக்ட் பண்றாங்களோ, இல்ல எந்த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணாலும் அவங்க அப்லோட் பண்ண வேண்டிய இமேஜ். பக்கத்துல இமேஜ் பை யூத்னு இருக்குது பாத்தீங்களா. அந்த இமேஜ் பை யூத்தை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் இமேஜஸ் ஃபார் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு இருக்கும். ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு நீங்க போய் அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த ஆட் இமேஜ் ஃபார் ஈவெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படி இல்லைன்னா டிராக் அண்ட் ட்ராப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து முடிஞ்ச பிறகுதான் இது, ஓகேங்களா. முடிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இந்த இடத்துல இமேஜ் அப்லோட் பண்ணலாம் நீங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்ட் ஃபார் அப்ரூவல் இருக்கும். யாருக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணாங்களோ இந்த ஈவெண்ட்டை, அவங்க நீங்க அப்லோட் பண்ண போட்டோஸை பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு இமேஜை நீங்க அப்லோட் பண்ணணும் நீங்க. புரியுதுங்களா. அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையா நீங்க உங்களோட வெப்சைட்ஸ், உங்களோட லாகின் கிரெடிஷனல்ல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஏதாவது இது ஏதாவது இருந்துச்சு, இமேஜஸ் சரியா இல்ல அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரிஜெக்டும் பண்ணுவாங்க. நம்ம வேற ஒரு இமேஜா அப்லோட் பண்ணலாம், இல்ல அப்லோட் பண்ணாமலே நீங்க விட்டுறலாம் நீங்க. ஏதாவது சர்டிபிகேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க கரெக்டான மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு சர்டிபிகேட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான சர்டிபிகேட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகே, இப்படிதான் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க இமேஜ் அப்லோட் பண்ணணும், ஒரு ஈவெண்ட்டை அட்டன் பண்ணணும் நீங்க. ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இதை கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் டீச்சிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் இதை கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க மை பாரத்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நீங்க அது மூலியமா அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே பார்ப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.